25/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் 8ஆம் தேதி வளர்பிறை துவாதசி திதி காலை 7:22 வரை. பிறகு வளர்பிறை திரையோதசி திதி. இன்று பிரதோஷம். உத்திராட நட்சத்திரம் அதிகாலை 12:28 வரை. பிறகு திருவோணம் நட்சத்திரம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேசராசி நேயர்களுக்கு இன்று கோச்சாரத்தில் பார்த்தீங்களா, நல்ல அற்புதமான நிலை. என்ன அற்புதமான நிலை அப்படிங்கும்போது, ராசியாதிபதி 3இல் அமர்ந்து 3 6 புதன் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது, குடும்பத்தில் சொத்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிவர்த்தி ஏறும். இன்னொன்று பார்த்திங்களா, நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துகிட்ருக்கோம். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காக நீங்கள் ஏற்கனவே செஞ்ச உதவிக்கு இன்று வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவக்கூடிய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார்கள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, குரு வந்து இப்போது தனிச்சிருக்கார். காரணம் மேசராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி ரெண்டுமே குரு பகவான் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும்போது வாகன யோகம் நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் தொழில் ரீதியில் பார்த்திங்களா, புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 4. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய கோச்சாரம் பார்த்திங்களா, சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் பண்ணுறாருங்க. ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனசில் தேவையில்லாத சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருந்ததுங்க, உடலில் என்ன பிரச்சனையாக இருக்குமோன்னு. நீங்கள் சந்திரன் உச்சம் பெற்று பிறந்த ராசி தான் ரிஷபராசி. அங்கே 3 வராரு சந்திரன். அவர் ரிஷபராசியில் இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தைரிய பலம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அனைத்துமே இன்றைய நாள் வெற்றியை நோக்கி தான் சென்றுட்டுருக்கோம். காரணம் ராசியாதிபதி 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சனி பகவானுடைய பார்வைப்படும் போது தொழில் ரீதியிலும் சரிங்க, வளர்ச்சி நல்லா இருக்குது. சகோதரன் உறவுகளில் பார்த்திங்களா பண்பு பாசம் நல்ல பற்று அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரும். அதே மாதிரி தாய் தகப்பன் உங்களுக்கு மிகவும் அன்போடு இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து உங்களுக்கு சேரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தண்டாயுதபாணி. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதியாகிய புதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது இன்று உங்களுக்கு இனம் அறியாத ஒரு தைரியம் வரும். அதே நேரத்தில் ராசியாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய கிரகம் சூரியன் ஆட்சி. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே புகழ் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் அறிவுக்கு மதிப்பு மரியாதை வெளியிடத்தில் கூடும். அதே நேரம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கும்போது குடும்பத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகி மறையும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மனைவி ஒன்று சொல்லுவாங்க, மனைவி ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. இது 2 பேரும் மனம் ஒத்து ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்களா இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராசியாதிபதியாகிய புதன் நல்ல வலுத்திருக்கும்போது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்களா உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க. திடீர் பண வரவு, திடீர் நட்பு ஒன்று உருவாகும். அந்த நட்பு மூலிமா உங்களுக்கு தொழில் இதிலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாளாக
இன்று இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவாங்க. தனிச்சு நிற்குதுங்க. அந்தணன் தனித்து நின்றாள் சொல்லுவாங்க. அந்தணன் அப்படின்னாவே ஒரு குரு பகவானை சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வைப்பட்டுருக்காரு. ஆனால் தனித்த குரு எப்பவுமே பல சோதனைகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அலைச்சல் அதிகரிக்கும். என்னென்னா டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போனால் கூட டிராஃபிக் ஜாமுங்கும் போது என்ன சொல்கிறதுனா, மனசுக்குள்ளே வந்து தேவையில்லாத செஞ்சனங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், நம்ம போகிற விஷயம் நல்லபடியாக முடியுமா, இப்படியே உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் உருவாகிட்டே இருக்கிறது தான் ஜென்மகுரு. அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா வெற்றி. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க, திருவோண நட்சத்திரம் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஒரு பெண்ணு மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையிலேயே. பெண்ணுங்கிறது என்னென்னா 2 கண்கள் மாதிரிங்க. ஏன்னா சிவனோட சக்தி சேரும்போது தான் பலம் அதிகரிக்கும். அதே நேரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமான ஒரு வாக்கு கொடுப்பாங்க. நாங்கள் நல்லா படித்து பெரிய லெவலில் வருவோம்னு சொல்லி உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு குழந்தைங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி அப்படிங்கிறது சூரியன். அது வந்து ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கும்போது என்றைக்குமே நீங்கள் தற்பெருமை கொள்ளாத ஒரு ராசி. அங்கே ராசியிலேயே புதன், சூரியன், கேது சம்மந்தப்பட்டு இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரன்றது சஞ்சாரம் பண்ணும்போது 12ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு தனித்து நின்று உச்சம் பெற்றிருக்கும்போது தடைபெற்றிருந்த திருமணம் தடையின்றி இன்றைக்கி பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவாகும். அதிக கோவப்பட்டு உங்கள் உடம்பு தான் கெடுத்துக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உடையவர். எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, தனக்கு எதிரில் உள்ளவங்க கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு மன உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கும். ஏன்னா எப்பவுமே பார்த்திங்களா, நம்ம பேசுகிறவங்க வந்து கரெக்டாக பேசுவோம், உண்மையை பேசுவோம். தனக்கு எதிரில் இருக்கிறவங்க உண்மையை பேசணும்னு எதிர்பார்க்கறது தான் சிம்மராசி. ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் பழகக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் சரி, மனைவி மக்களும் சரிங்க, உங்கள்கிட்ட ரொம்ப கண்ணியத்தோட உண்மையாக நடந்துப்பாங்கங்கிறது தான் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ அண்ணாமலையார். கன்னி ராசி நேயர்களே, இன்று நீங்கள் போடுகின்ற கணக்கு அனைத்தும் வெற்றி. காரணம்னா உங்கள் ராசியாதிபதியே 12ஆம் இடத்துல போய் சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்குது. புகழ் பெற வேண்டும் என்ற நோக்குடைய உங்களோட வாழ்க்கை நீங்கள் போய்ட்டுருக்குங்க. நம்மளுக்கு வந்து பணம் போனாலும் கவலை இல்லை, எனக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், 4 பேர் மத்தியில் வந்து நாம்பளும் கௌரவமாக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். ஏன் அப்படி உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால், ராசியிலே வந்து சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்குதுங்க. இதுவரையிலே வந்து நம்மளை வந்து மதிக்காதவங்கெல்லாம் இனிமேல் நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுகின்ற ஒரு நன்னாள். காரணம் என்ன? இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறனால உங்கள் அறிவுக்கு மதிப்பு உண்டு, உங்கள் செயலுக்கு வருமானம் உண்டு, பொன் பொருள் சேரும். அதே நேரத்தில் தாய் தகப்பனை கைவிட மாட்டீங்க, உள்ளூரை நேசிப்பீங்க. தாய் தகப்பனை தன்னுடைய வார்த்தையால் பல பேரை வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு ராசி தான் கன்னி ராசி. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8.
அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். துலாம் ராசி நேயர்களே, எதற்குமே நீதி நேர்மை நாணயம் சத்தியத்து கட்டுப்பட்ட ராசி தான் துலா ராசி. இது அடிக்கடி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன் சொல்லணும்னா அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குங்க. ஏன்னா சனி வந்து பகவான் அங்கே உச்சம் பெறக்கூடியார். இந்த துலா அப்படிங்கிறது வந்து கோர்ட்லலாம் அங்கே தான் இருக்குங்க. நீதியாகவே பேசி நியாயமாக பேசி சில பேர்த்துட்டு நல்ல பேர் வாங்குவீங்க, சில பேர்த்துட்டு கெட்ட பேர் வாங்குவீங்க. ஐயோ அவர் உண்மையை பேசிடுவார், அவரை பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம். சகஜமாக இந்த பொய்யும் அதுவும் கலந்து பேசுகிறவங்கள தான் இன்றைக்கி மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். உண்மையை சொல்லிட்டோமா பிடிக்காமல் போயிடும். அதனால் நீங்கள் என்னென்னா அதை பற்றி கவலையே படாமல் இன்றைக்கு உண்மை தான் ஜெயிக்கும், நேர்மை தான் ஜெயிக்குன்னு ஒரு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொடுக்கும். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் திருமண தடை இருந்தது, திருமணம் தடையின்றி இன்றைக்கி முடிவாகும். வெளிநாட்டு பிரயாணம் அற்புதம். தாய் தகப்பனுடைய ஆரோக்கியம் பிரமாதம். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கமல விநாயகர். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய கோச்சாரம் பார்த்திங்கன்னா, சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம், அது உத்திராடம் திருவோணம், இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ளே வந்து உலா வந்துட்டுருக்குதுங்க. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறனால சகோதரி சகோதரர் இந்த மாதிரி உடன் பிறந்தவனுடைய அன்பு பண்பு பாசம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கலையேன்ற கவலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க. தனக்கு தைரியமாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி தைரியத்தை இழந்துட்டுமோ, பாசம் பற்றுதல் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டாங்களோன்ற ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கலக்கம் இருந்துகிட்ருக்கோம். அந்த கலக்கத்துக்கு இன்றைக்கு நல்ல விடை கிடைக்கும். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று புதனோட சம்மந்தப்பட்டிருக்குது, கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்குது. இந்த மருத்துவத்துறையை சார்ந்தவங்களுக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள் என்று பாராட்டும் புகழும் இன்றைக்கி ஊருங்கே உங்களுக்கு வந்து அமைய பெறக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக இருக்குதுன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் தனம் தானிய வகைகள் பெருகும் என்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 4, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம் வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். தனுசு ராசி நேயர்களே, எதற்குமே அஞ்சாத ஒரு நெஞ்சம் கொண்ட தனுசு ராசிக்கு இன்று சிறு சிறு சஞ்சலங்கள், மன உளைச்சல். காரணம் என்ன? இன்றைக்கி வந்து உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கிறாரு, கோச்சாரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. நம்ம எது சொன்னாலுமே நம்ப மாட்டேன்றாங்களே அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம். நம்ம இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறோம், இவ்வளோ வந்து நல்லவராக இருக்கிறோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம நேர்மைக்கு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லையே இது வரலுமே அப்படின்ற மன சஞ்சலத்திலிருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே வருவீங்க. காரணம் என்னென்னா, ஆர்டினரியாக எல்லோரும் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாழ்ந்துடலாமா அப்படின்லாம் தோணும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல கௌரவமும் அந்தஸ்தும் உருவாக்குற அளவுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காருங்க. உங்கள் எண்ணத்தை மாற்றிக்குங்க. எப்பவுமே தனுசு ராசி தான். நீங்களாகவே தான் இருக்க விரும்புவீங்க. அடுத்தவங்களுக்காக தன்னை மாற்றிக்கணும்னு எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்காது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, இன்றைய ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால ஜென்ம ராசி நட்சத்திரம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் வளம் பிரமாதமாக இருக்குங்க. அதே மாதிரியே செலவினங்களும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும்.
வரவுக்கேற்ற செலவு இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு நல்லது தான். ஏன்னா வரவே இல்லாமல் செலவு நடந்துட்டு இருந்ததுன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கடன் வாங்காத ஒரு ராசி எதுனா மகர ராசி தான். இருக்கிறத வச்சு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் உருவாகும் இன்றைக்கி. அதே நேரத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்களா காப்பாற்றணும்னு தோணும். ஆனால் அதை காப்பாற்றுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனையில் திருமண தடை அப்படின்றதுலேருந்து இன்றைக்கி விடுதலை ஆகும். அதே நேரம் பார்த்திங்களா வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சில வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் என்ன? ஏன்னா கும்பராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் இடத்துலேயே ஆட்சி. உங்கள் கண்ணுக்கு பட்டவங்க எல்லாமே நல்லவங்களாகவே தெரிவாங்க இன்றைக்கி. அதே நேரத்தில் பார்த்திங்களா உங்கள் ராசிக்கு பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதியாகிய புதர் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கார். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் இன்றைக்கி உங்களுக்கு மன திருப்தியையும் குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஏன்னா ராசியாதிபதியாகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கும் போது குரு பார்வைப்படுதுங்க. தடைபற்று வந்த புத்திர பாக்கியமும் தடைபற்று வந்த திருமண தடையும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்களா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் அற்புதம். அவங்களுடைய கல்வியில் வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க. நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துறீங்க. ஆனால் குழந்தைங்க உங்கள் அக்கறையை விட அவங்க தான் மிகப்பெரிய அக்கறையாக படிப்பு மேலே அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தான். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 5, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் நீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முடிவெடுப்பீங்க. இன்றைக்கி நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்பீங்க. அப்படி எடுக்கிறீங்கன்னா அலைச்சலுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்களே தவிர, மன உளைச்சலுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கீங்களே தவிர மன நிம்மதி இல்லையே. நமக்கு கண்ணில் பட்டவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க இருந்தாங்க, நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு குறைஞ்சி போயிருக்கே, மதிப்பு மரியாதை நம்மளுக்கு வந்து இல்லையே அப்படின்ற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. அது காரணம் என்னென்னா இதில் வந்து மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, இந்த மாதிரி நிறையா சனிகள் இருக்குதுங்க. அந்த சனி வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது அது மங்கு சனியாக இருந்ததுன்னா மன உளைச்சலை கொடுக்கும். பொங்கு சனியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி திடீர் பண வரவு, திடீர்னு தடைப்பட்டு வந்த பில்டிங்கு பாதியிலே நின்றுச்சுங்க, என்னால் அதுக்கு மேலே கட்ட முடியல அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கி வீடு கட்டக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா லோனுக்கு தான் ரொம்ப அலைஞ்சிங்க. இன்றைக்கி உங்களுக்கு அது நிச்சயமாக வந்து சேரும். மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். அதே நேரத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் நிதானம் வேணும். தேவையில்லாதவங்களுடைய பழக்க வழக்கத்தை இன்றைக்கி நீங்கள் நிறுத்திடுவீங்க. தேவையானவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் உறவினர்களுக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் போகும். அதை நீங்கள் ஒரு பெருசுப்படுத்தாதீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.